மூன்றாம் இயல்பு காரியத்தோடு அனுபலத்தி இவை ஓதின் இயல்பு மாமரத்தை காட்டல் ஒரு காரியம் புகை தன் ஆதியாய அனல் காட்டலாகும் அனுபலத்தியது சீதமின்மை பணியின்மை காட்டல் போலும் செப்பிடின. சொன்னது அப்படியே இருக்கு பாருங்க இல்லையா? பாட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுடுவேன். என்ன சொல்லியாச்சு, அப்படியே சொல்லியாச்சு. இதில் ஏது மொத்தம் 3 விஷயமா இருக்காமா. என்னது? இயல்பு காரியத்தோடு அனுபலத்தி. சரிதானே? எவ்வளவு கருணை பாருங்க நமக்கு அருண சிவாச்சாரியார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் சாமியை கும்பிடணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு சிவருமான கும்பிடும்போது உங்களை யாராவது வந்து உங்களை மதமாற்றம் பண்ண விரும்பினாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் அப்புறம் தடைவடைகளோடு அவங்கள தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு நம்ம மேலே அவ்வளோ கருணை. இதெல்லாம் நம்ம போய் ஆகமத்தை கண்டுபிடிச்சி பேச முடியுமா? இல்லையா? இந்த பிரமாணவியல் வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வைஷ்ணவத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலுக்குடி கிருஷ்ணன் அப்படின்னு ஐயா இருக்காங்க வைஷ்ணவத்தில். அவங்கெல்லாம் நிறைய இந்த தத்துவார்த்தங்கள்லாம் பேசும்போது இந்த அளவைகளை பற்றிலாம் நிறைய நியாய சாஸ்திரத்துலேருந்து தர்க்க சாஸ்திரத்துலேருந்து எடுத்து பேசுவாங்க. அவங்க சொற்பொழிவுகளை கேட்கும்பொழுது இந்த விஷயந்தான் இருக்கும். அதில் பக்கம்னா என்ன, விபக்கம்னா சபக்கம்னா என்ன, அனுமானம்னா என்ன, காட்சினா எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் காட்டுற பிரமாணம் எல்லாம் வடமொழி நூலாக இருக்கும். அவங்க பாற்றக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் வடமொழியில் உள்ள ஸ்லோகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நம்ம எங்கே போய் சேர்றது? இப்போ அட்லீஸ்ட் நமக்கு சில பேருக்கு வைஷ்ணவ சொற்பொழிவாளர் நம்ம போய் அதை ஏன் கேட்கணும்னு நினைக்கலாம். அப்போயே நமக்கு அந்த ஞானம் கிடைக்காம போய்டும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வடமொழியை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு நமக்கு அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஆற்றல் வேணும். பிரபந்தத்திலையா? 4000 பிரபந்தத்திலையா? ஆமாம். அப்போ அவங்க மட்டும் திருமால் கடவுளை எப்படி சாதிப்பாங்க? இந்த அளவை தான். இந்த அளவைகளை அவங்க எதை கொள்றாங்கன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். 10+ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா தொடக்கத்திலேயே? அதில் அவங்க எதை வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு காண்டல் கருத்தில் உரை 3 தான். அளவைகள்ங்கிறது சித்தாந்த அளவைகள் மட்டும் கிடையாதுங்கய்யா. அளவை அப்படிங்கிறது தர்க்கவாதத்தினுடைய விஷயம். அது தர்க்க சாஸ்திரம். வேதத்தில் சொல்லப்பட்ட தர்க்க சாஸ்திரம். இப்போ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து தர்க்க சாஸ்திரம் படிக்கிறீங்க. தர்க்கம் பண்ணுறது, இது இருந்தால் அது, அது இருந்தால் இது, இது இருந்தால் இது அப்படின்னு தர்க்கம் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுக்கு உள்ள மெட்டீரியல் தான் நீங்கள் படிக்கிறீங்க. அது காமன். வைஷ்ணவரும் படிப்பாங்க, சாக்தரும் படிப்பாங்க, நாமளும் படிப்போம், எல்லாரும் படிப்போம். இதை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒரே சட்டம் தான் 2 வக்கீலும் படிப்பார். ஆனால் கேஸ் வேறு வேறு தானே? ஒரே சட்டம் தான் 2 பேரும் படிக்கிறாரு. ஆனால் இவர் எதிர் கட்சியாக இருக்காரு, ஒரு இந்த கட்சியாக இருக்காரு. அப்போ 2 பேருக்குமே எது தான் உதவி பண்ணும்ப்பா? அந்த சட்டம் தான் உதவி பண்ணும் இல்லையா? அப்போ நம்ம சைவராக இருப்போம், அவங்க வைஷ்ணவனாக இருப்பாங்க. சிவன் பெரியவரா திருமால் பெரியவரான்னு சண்டை போட்டுக்கிட்டோம்னா உதவி யார் பண்ணுவா? அப்போ நமக்கு பதிலாக இந்த அளவை தான் உதவி பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம அளவைகள் பற்றி தேடி வெளில போனோம்னா நமக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று இந்த மாதிரியான வடமொழி வல்லுநர்கள் தான் பேசுகிறாங்க. தமிழில் இந்த சாஸ்திர வகுப்புகளை எடுத்து பேசுனது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இல்லை. அளவியல் விஷயங்கள்லாம் பேசின விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக புரியுது. இப்போ என்ன பெருமையாக சொல்ல என்ன மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. எடுத்த உடனே கற்றுக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு சித்தியாரில் நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்காரு சாமி. இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காரு டீட்டெயிலாக. அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணி அதனால தான் நம்ம படிக்கிறோம். இப்போ இவர் அருணதி பெருமான் நம்ம கிடைக்கலன்னா, அவர் எழுதலைன்னா இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. யாராவது சொல்லி தந்தாங்கன்னா கட்டுரையாக எழுதி வச்சுருந்தா படிச்சுக்க வேண்டியதான். இதை பாட்டாக பாடி இவ்வளோ தெளிவாக, அதுவும் சித்திக்கு மேலே ஒரு நூலும் இல்லைன்னு சொல்லி அது இவ்வளோ வெளியாக உங்களை படிக்கும் போதே புரிஞ்சுட்டு ஆமாம் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்க அப்போ எவ்வளவு கருணை அவருக்கு நம்ம மேலே இல்லையா? அப்போ ஓதின் இயல்பு, இயல்புனா என்னன்னு சொல்ல வராரு? மாமரத்தை காட்டல். மரத்தை காட்டல். பொதுவாக மானா உங்களுக்கு என்னத்தை குறிக்கும்? அது மானா மாமரம். இப்போ கொள்ளையில் வந்து நிறையா மரம் இருக்குது. வாழை மரம் வச்சுருக்கீங்க, தென்னை மரம் வச்சுருக்கீங்க. எல்லாமே தனித்தனியாக சிறப்பாக தனித்தனி பேர் உண்டு. பொதுவாக மானா மரம்னு பேர் உண்டு. இப்போ பொதுவாக மாங்கிற சொல்லுக்கு எப்படி லக்ஷ்மின்னு அர்த்தமோ அதே மாதிரி மரம்ங்கிற அர்த்தமும் உண்டு. இப்போ விளக்கம் புரியுதுங்களா? இப்போ பொதுவாக இது எல்லாமே மாதான். இதில் மாவுல போய் ஒன்று பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா நம்மக்கிட்ட. அப்போ கொள்ளைக்கு போகிறோம். வாழை மரத்தை பார்த்தா காய்ச்சி இல்லை, தென்னை மரத்தை பார்த்தா காய்ச்சி இல்லை, எதுவுமே பறிக்க முடியாது. மாங்காய் மட்டும் காய்ச்சி கீழே தொங்கிட்டு இருக்கு. அப்போ போய் அவன் எதை பறிப்பான்? காய்ச்சி தொங்குறத மாதான் அப்படிங்கிறது அந்த மாங்கிற அந்த சொல்லு அது மாமரத்தை தான் குறிக்கிது. நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நிற்கிது பாருங்கள். கூடவே நிற்கக்கூடிய இயல்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே சொல்லியாச்சு.
இயல்புனா என்னது? கூட நிற்கிறது, அது அப்படியே டைரெக்டாக காமிச்சதுன்னா அது இயல்பு எது அப்படிங்கிற சொல்கிறது. அதுதான் மா மரத்தை காட்டல். இன்னொரு மாமரம் அப்படிங்கும்பொழுது மா காய்த்ததுன்னா அது மாமரத்தை தான் குடிக்குது, மா பாய்ந்தது அப்படின்னா அது குதிரையை தான் குடிக்குது, எப்படி புரிந்து கொள்வது, அதுதான் இயல்பு. காரியம்னா புகைத்தன் ஆதியாகி அனல் காட்டலாகும். இதை கீழே சொன்னது தான். புகை இருந்ததுன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதாகிய நெருப்பை அது காட்டும்னு சொல்கிறது. அதே அனுபலத்தியது அப்படின்னா சீதம் இன்மை. சீதம்னா என்ன? குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சி இல்லைன்னா அப்போ என்ன இல்லை? பனி இல்லாதான் சொல்கிறேன். சீதமின்மை பனியின்மை காட்டல். இல்லாத வைத்துக்கொண்டு இல்லாத காணுவது. அதான் கீழே சொல்லியாச்சு. அனுபலத்தியதுன்னு என்னன்னு சொன்னேன்? இல்லாத வைத்துக்கொண்டு இல்லை. எப்போ சொன்னேன்? காலைல பனி மூட்டமாக இருந்தது நேற்று, அப்போ நேற்று நல்லா குளிர், நேற்று நல்லா குளிராக இருக்கும்போது நல்லா பனி இருந்தது, இன்னைக்கு குளிரவே இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? பனி அதிகமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் இல்லாத வைத்து இல்லாத பார்க்குது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அன்னவயம் எதிரேகம்னு கீழே ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு பாருங்க. பக்கம் 3 ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அதில் கீழே அன்னவயத்தினோடு எதிரேகம் என 2வது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. தன் பொருட்டு அனுமானம் பண்ணும் பொழுதும் பிறர் பொருட்டு அனுமானம் பண்ணும் பொழுதும் அந்த பாட்டு இருக்கா? 8வது பாட்டு. அது பக்கம் 3 பாட்டு பாருங்க. பக்கம் 3 சபக்கம் விபக்கம் சொல்லியாச்சு. ஏது? இயல்பு காரியம் அனுபலத்தை சொல்லியாச்சு. இதை வைத்துக்கொண்டு தன் பொருட்டு அனுமானம் பண்ணலாம், பிறர் பொருட்டு அனுமானம் பண்ணலாம். தன் பொருட்டு அனுமானம் பண்ணும்போதும் பிறர் பொருட்டு அனுமானம் பண்ணும் போதும் அதில் 2 வகை அனுமானம் உண்டு. அன்னவயம் எதிரேகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கார். இதை பின்னாடி விளக்குவாரு, அங்கே சொல்கிறான்னு சொன்னேன். அதான் இப்போ சொல்கிறார். அன்னவயம்னா என்ன, எதிரேகம்னா என்னன்னு சொல்கிறார். புகையால் அனல் உண்டு அடுக்களை போல் என்ன புகரல் அன்னவயம் பகையாம் அனல் இலாவிடத்து புகையின்று ஆகும் மலரினொடு முகையார் நீரில் போல் என்று மொழிதல் எதிரேகச் சொல் இவை தொகையார் உறுப்பைந்து ஒடுங்கூட சொல்லவாரும் சொல்லுவாரும் உலர் துணிந்தே என்று சொல்லுகிறார். புகையால் அனல் உண்டு அப்படின்னு சொல்றது. புகை இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன வரும்? நெருப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு என்ன நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம்? அடுப்பங்கரையா வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். வீட்டில் நெருப்பை எங்கே பார்க்குறோம்? நம்ம அப்போ அடுப்பில் தான் பார்ப்போம். அப்போ அடுப்பங்கரையில் புகை இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன வரும்? நெருப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக புகை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு நமக்கு ஏற்கனவே பூர்வ காட்சிக்கு யார் துணை பண்ணுறா? அடுக்கலை. அதான் சொல்லுகிறார். அப்போ அடுக்கலை போல இந்த மலையிலையும் புகை இருக்கு, அதனால இந்த மலையிலையும் என்ன உண்டு? நெருப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பூர்வ காட்சி அனுமானம் இங்கே செல்லுபடி ஆகுது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ அன்னவயம் உடன்பாட்டு பொருள்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் உங்களுடைய அனுமான அளவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. விளக்கம் புரியுதுங்களா? உங்களுடைய பூர்வ காட்சி அனுமானம் சரியாக இருக்கு, அதான் அன்னவயம். விளக்கம் புரியுதுங்களா? அனல் இல்லா இடத்து புகை இன்று ஆகும். அனல் இல்லாத இடத்துல புகை கிடையாது, ஆனாலும் இந்த இடத்துல புகை இருக்கு. அப்போ அது என்னவா இருக்குங்க? பனியா இருக்கலாம். அது கிட்டத்தட்ட கருதல் தான். இப்போ அந்த இடத்துல புகையா இல்லைன்னா அங்கே என்ன இல்லைன்னு அர்த்தம்? இதுக்கு காரணமா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அங்கே அடுப்பு எரிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து சொல்றாங்க அடையாளத்துக்கு. அங்கே ஒரு இடத்துல போட்டு கொளுத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க, அந்த இடத்துல போய் பாருங்க ஒருத்தர் சொல்லி அனுப்புறோன்னு பார்ப்போம். அவன் உடனே என்னத்தை தேடி பார்ப்பான்? போகும்போதே அங்கே புகை வருதா, சூடா இருக்கா, ஒளி தெரியுதா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இங்கே எதுவுமே இல்லைன்னு உடனே உனக்கு என்ன தெரிஞ்சிடும்ப்பா? நீ சொன்ன அடையாளப்படி இங்கே யாருமே இல்லைப்பா, நெருப்புங்கிறதே கிடையாது. அப்போ அங்கே இல்லாத வைத்துக்கொண்டு இல்லாத கண்டுபிடிச்சான். அதான் எதிரேகம். அன்வயம் எதிரேகம்னா அதுதான். அங்கே இதில் இல்லாத இடத்துல புகை இல்லாத இடத்து நெருப்பு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது, குளிர்ச்சி இல்லாத இடத்து பனி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. அதான் சொல்றாரு. புகையின்று ஆகும். அதான் மலரினோடு முகையார் நீரில் போல் என்று நீர் எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அது மாதிரி அந்த இடம் நெருப்பு இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். அவங்க நெருப்பு இல்லைன்னா அந்த இடத்துல குளுமை இருக்கும், அதுக்காக நீர்னு ஊமை காட்டுற அந்த இடத்துல. அவ்வளோ மொழிதல் எதிரேக சொல். உடன்பாட்டு உங்களுடைய அனுமானத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிங்கன்னா அன்வயம், இல்லாத வைத்துக்கொண்டு இல்லாததா கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்னது? எதிரேகம். அதான் திரும்ப திரும்ப அளவையில் திரும்ப அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது கடைசியில் எல்லாம் கொண்டு வந்து அனுமானத்தை நிறுத்தணும். அவ்வளோதான். அனுமானம் ஒன்று தான். இது ஏன் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் பாட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, கடவுளோட இருப்பை வேதாந்த விஷயமா டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய தடைவிடைகள் அவங்க விலை கொடுப்பாங்க.
இப்போ இருக்கிறத வச்சுட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சேன், அதேமாதிரி இல்லாத இதுன்னு இல்லாத கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது இவங்க ஆதாரத்தை சொல்லணும். இதுக்கு சொன்னாதான் அந்த பாயிண்ட் அவன் ஏற்றுப்பான், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டான். அதுக்காக தான் ஒன்றாக எடுத்து காமிச்சிருக்கு. நமக்கு புரிஞ்சிட்டு தான் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதை சரி நமக்கு புரிஞ்சுட்டு விட மாட்டாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அப்போது தொகையார் உறுப்பைந்து ஒடுங்க கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு பொருளை அனுமானிக்கும் பொழுது இப்போ திரும்ப புது தொகை சொல்கிறார், ஒரு 5 பொருள் நமக்கு அதில் உடன்பாட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். அது என்னென்ன அப்படின்னா பிரதிஜை எழுதிட்டு வர. இந்த 2 பாட்டு இருக்கா 3 பாட்டு இருக்கா? தொகையார் உறுப்பு 5 ஒடுங்க கூட சொல்லுவாங்க. அனுமானிக்கிறீங்க, அனுமானிக்கும் போது ஒரு 5 உறுப்பு அது இருக்கு. அதுதான் சொல்றாரு. அது என்ன அது குற்றம் தெரியாம இருக்கு. ஏன் அப்படி தனியாக சொல்லணும் இதா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. பிரதிஜைனா என்னன்னா மலை. ஏது நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்கா சபக்கம் தான் சொல்லிட்டு இருப்போம் எப்பொழுதும். பக்கா இருக்கு சபக்கம். ஏது அன்னுவயம்னு ஒன்று இருக்கு, அது அவினாபாயம்னு ஒன்று இருந்துச்சு, ஏதுன்னு ஒன்று இருந்தது. மட்டும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அனுமானத்துக்கு கூடுதலாக ஒரு 3 பாயிண்ட் சேர்த்து சொல்றாரு. இதில் இது 3மே ஒன்று தாங்க, அதான் தனித்தனியாக சொல்றாரு. ஆமாம், ஏதுங்கிறது என்னது, இங்கே புகைன்னு வச்சுப்போம். திருட்டாந்தம்ங்கிறது அடுப்பு. உபநயனம் அப்படிங்கிறது அடுப்பை போல மலை, அதனால மலையை போல அடுப்பு. கண்டுபிடிக்கும் போது இந்த பாயிண்ட்லாம் இருக்குடா இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு இல்லைனாலும் ஒரு அறிவு கிடைக்கும். நெருப்பை பார்த்தோன்னா புகையை பார்த்தோன்னா என்ன தெரிஞ்சிடும், நெருப்பு தெரியும். அதுக்குள்ள உள்ள பாயிண்ட் சொல்றோம் என்னன்னா நமக்கு தெரியும். பிரதிஜைங்கிற பக்கத்துல பிரதிஜைன்னு சொல்றாங்க. எங்க கண்டுபிடிக்க போறீங்க, எந்த இடத்துல அனுமானிக்க போறீங்க பொருளை, அது மலையில இல்லையா. மலைக்கு உங்களுக்கு நெருப்பு இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு யார் இருக்கா உதவியா, புகை. அங்கெல்லாம் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது இந்த பொருள் வரும். பிரதிஜைனா உண்மைதான், அது அங்கே இருக்கலாம். பிரதிஜைனா இந்த பொருளில் உண்மைதான். ஒரு பொருள் பல பொருள் போடாதான். இப்போ மலை மேல நெருப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க, முதல்ல புகை இருக்கணும். புகையில நெருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால புகை தூரமா தெரிஞ்சிட்டு இருக்குன்னா அங்க நிச்சயமா என்ன இருக்கணும்னு நினைக்கணும், நெருப்பு. சரி, இப்போ உங்களுக்கு இதைதான் என்ன சொன்ன, அன்னவயம்னு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா.
ஏற்கனவே நீங்க வீட்டில் பார்த்துருப்பீங்களா? புகையில நெருப்பு இருக்குங்கிறது என்ன கட்டாயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏற்கனவே பார்த்தேன். ஏற்கனவே உங்க வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு பார்த்துருக்கோம் முடியாது இல்லையா? அதுதான் அந்த திருஷ்டாந்தம், பார்த்த முடிவுன்னு அர்த்தம். திருஷ்டம்னா என்ன? பார்த்த திருஷ்டி விழுந்துருக்குறாங்களே அப்படின்னா என்ன? திருஷ்டாந்தம்னா பார்த்து பெற்று வைத்திருக்கக்கூடிய அனுபவம் திருஷ்டாந்தம். அதான் கீழே பார்த்தோமே என்ன சொல்றது, அவினாபாவம். அவினாபம் அதுதான் திருஷ்டாந்தம் புதுசாக சொல்றாரு. திரும்பவும் அடுப்பை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க. அடுப்பு எரியும் பொழுது என்ன வந்தது? புகை வந்திருக்கு. அப்போ புகை இருந்தால் நிச்சயமா என்ன இருக்கணும் உங்களுக்கு தெரியணும், நெருப்பு இருக்குங்கிறது தெரியுது. அந்த திருஷ்டாந்தம் பூர்வ காட்சி அனுமானம்னு இருக்கு பேர். அதான் அனுபவம். பூமை அனுபவம் பூர்வ காட்சி திருஷ்டாந்தம் எல்லாம் ஒரே சொல்லுதான். அதேதான் அதேதான். இதுல உபநயம்னு புதுசா ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே நீங்க அடுப்பை பார்த்தீங்க. அடுப்பு இருக்கும்போது, அடுப்பு எரியும் போது என்ன வந்துச்சுங்க? புகை வந்துச்சு. அது இங்க உங்களுக்கு உதவியா நிக்குது. இப்போ மலையை பார்க்குறீங்க, புகை வந்துச்சு. மலையை பார்த்த இடத்துல அங்க நிச்சயமா ஒரு அடுப்பு இருக்கும். ஏற்கனவே நீங்க அடுப்பு இருந்த இடத்துல என்னத்தை பார்த்தீங்க? புகையை பார்த்தோம். இப்போ அங்க புகையை பார்த்தீங்க. அப்ப நிச்சயமா அங்க என்ன இருக்கணும்? அப்போ அடுப்பு இருக்கணும் கண்டுபிடிக்கிறது. அடுப்பை போல மலை. அடுப்பு வீட்டில் இருந்தது மாதிரியே மலை மேல இப்போ புகை வந்துகிட்டு இருக்கு. வீட்டு மேல புகை வந்தது, அப்போ கீழே அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. மலை மேல இப்போ உங்களுக்கு இருந்த அனுபவத்தை என்ன பண்றீங்க? அங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்த்து அறிவதான் நிகமனம் தான். மலையை போலதான் அடுப்பும் இருக்கு. இப்போ மலை மேல புகை வரும்பொழுது மலையை எப்படி தெரிஞ்சுப்பா? அடுப்புல ஏற்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இருந்தாதான் நினைக்கிறா இல்லையா? மலையில புகைய அடுப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா? அப்போ இந்த ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. இன்னைக்கு கிடைச்ச அனுபவத்தை அங்க கிடைச்ச அனுபவம், அந்த மலை மேல கிடைச்சதுலேயே உங்களுக்கு ஏற்கும் உற்சாகமா இருக்கக்கூடிய அனுபவம், அந்த அனுபவத்தை நிகமனம்னு சொல்றாங்க. வீட்டில் உங்களுக்கு அதே வீட்டில் இருக்கக்கூடிய அனுபவத்தை உபநயம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்று தானே? இப்போ இது மூணுமே ஒன்று தான். ஏன் தனித்தனியாக பிரித்து சொல்றாங்க அப்படின்னா ஐயா சொன்னது மாதிரி தான். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்லலைன்னா தர்க்கவாதம் நடக்கும்போது ஒரு தடையை எழுப்பி என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய அனுமானமே தப்புடும். ஸோ அதுக்காக நீ அடுப்பை புகையை பார்த்த அந்த வீட்டில் தானே நீ பார்த்த, நீ மலையை பார்த்து எப்படி நெருப்படுத்துங்க? நீ வீட்டில் இங்கே பார்த்தா நீங்கள் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? நெருப்படுத்தி வீட்டில் அங்கே பார்க்கும்பொழுது புகை வந்ததுக்காக நெருப்பு தான் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கே புகை வருது இல்லை, அப்போ நிச்சயமா இங்கே ஒரு அடுப்பு இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அறிவுக்கு தான் நிகமனம் அப்படின்னு பேர். இதை சாதிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இது தனியாக எடுத்து காமிக்கிறார். தர்க்கவாதத்துக்கு பயன்படும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நம்ம அலசி அடைய மாட்டோம். இவ்வளோ டீட்டெயிலாம் நம்ம சாஸ்திரத்துலேயும் உங்களுக்கு ஒன்றும் வரல. இவ்வளோ டீட்டெயிலாம் அனுமானம் அதெல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்து பாருங்க. புரிஞ்சு அந்த பாட்டு ஓகே. புத்தகத்தில் இருக்கு, அதெல்லாம் இருக்குமே எல்லாமே. அடுத்த பாட்டு என்ன பண்ணும்? போட்டு போது நாற்றத்தால் போது நாற்றத்தால் அறிதல். இப்போ அனுமான பிரமாணத்தை பத்தி பேசும்போது எத்தனை வகையை சொன்னார்? அதுல 2 சொல்லியிருக்கார். வெரி குட் வெரி குட். அனுமானத்தில் எத்தனை சொன்னார் வகை? பிறர் பொருட்டு. அது இல்லாம புதுசா ஒரு 3 அனுமானத்தையும் சொல்றாரு இந்த பாட்டில். அங்க சொல்லாம புதுசா ஒரு 3 அனுபவம். இது கிட்டத்தட்ட அதே போலதான் இருக்கும். இருந்தாலும் தனிப்பெயரால அனுமானிச்சு சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா, போது நாற்றத்தால் அறிதல் பூர்வக்காட்சி அனுமானம், போதும் புறையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம், நீதியால் முன் கர்ம பல நிகழ்வது இப்போதி செய்தி ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் உரையால் அனுமானம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பாட்டில் 3 புதிய அனுமானம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு அனுமானம் தான் எத்தனை தெரியும்? தன் பொருட்டு பிறர் பொருட்டு 2 தெரியும். இப்ப புதுசா ஒரு 3 சொல்றாரு. என்னென்ன? பூர்வ காட்சி அனுமானம், உரையால்
உரையால் அனுமானம்னு பேர் அது. இல்லை இல்லை, பூர்வ காட்சி அனுமானம், உரையால் அனுமானம், சாரி இருங்க, கருதல் அனுமானம். உரையால் கடைசியில். பூர்வ காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், உரையால் அனுமானம் எல்லாமே கருதல் தான். ரொம்ப அது தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து காமிக்கிறார் தெளிவாக நமக்கு புரியணுங்கிறதுக்காக. முதல்ல போதுன்னா என்ன? பூவு. இந்த இடத்துல நல்ல ஸ்மெல் இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? அப்போ பூ இருக்கு, ரோஜா பூவாக தான் அடிக்குது இந்த இடத்துல. ஒன்று என்ன பண்ணிருக்கணும்? ரோஜா பூ சென்ட் அடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரோஜா பூ பூத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ உங்களுக்கு இந்த பூ பூத்திருக்கு, பூவோட வாசனை வைத்துக்கொண்டு இது இந்த பூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அது போது நாற்றத்தால் அறிதல். பூர்வ காட்சி அப்படின்னா என்ன? இது திருஷ்டாந்தம் தான். ஆல்ரெடி உங்களுக்கு ரோஜா பூவை பார்த்துருந்தா தானே உங்களுக்கு தெரியும். அது தாழம்பூ வாடானா உங்களுக்கு தாழம்பூனா என்னன்னு தெரியணும், தாழம்பூ வாசனை எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுவே இல்லாமல் அடிக்கிறது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? என்னமோ வாசனை அடிக்குதுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இது என்னன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ கிடைச்ச வாசனையே இந்த வாசனை தான் அனுமானம் சொல்றதுக்கு யார் தேவைப்போ? அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு பூர்வத்தில் நிகழ்ந்த ஒரு அனுமானம் வேணும் இல்லையா? அந்த பூர்வ காட்சியை வைத்துக்கொண்டு அனுமானித்தல். இதுதான் நம்ம முன்னாடி படித்தது தான். அது அதே தான். இப்போ அடுத்தது போதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். இப்போ ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா சொற்பொழிவு பண்ணுறாரு, நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு, நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு ஒருத்தர் அப்படின்னா அவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏகப்பட்ட படிப்பு போல் இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்போது ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு என்ன பண்ணிடலாம்? அவங்க எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ நூல் கட்டுருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒழுங்காகவே சொல்கிறதே இல்லை, நடத்துறதே கிடையாது, எதுவும் பண்ணுறது இல்லை, பேசுகிறதும் கிடையாது, பாடல்களே அது இந்த பாட்டு இதில் இருக்குது அப்படின்னு கோட் பண்ணுறது இல்லை. அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியலன்னு நடத்தும்? நிறைய நூல்கள் பரிச்சயம் இல்லைன்னு தெரியுது. விளக்கம் படுதுங்க இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாரு இங்கே, ஓதும் உரையால் ஒருத்தவங்க பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து அறிவின் அளவு உணர்தல். இப்போ ஒருத்தவங்க பேசுறதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இவங்க மெச்சூர்டு பேசுனா இல்லை மெச்சூரிட்டி இல்லாத மெச்சூர்டானாங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச முடியுதா இல்லையா? இதுகிட்டே இவ்வளோதான் பேசலாம், இது இவ்வளோ தூரம் நடந்துக்கலாம், நமக்கே புரிஞ்சு நடந்துக்கிறோம் இல்லை? அப்போ இவங்களுக்கு இவ்வளோ உங்களுடைய செயல்பாடு பேச்சை வைத்துக்கொண்டு அவங்களோட அறிவை கணிக்கிறது. இது என்னதுதான் அந்த பேச்சுங்கிறது. ஏது இப்படி பேசினாலே இது முட்டாளாக தான் இருக்கும்னு ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் உண்டு, பல பேரை பார்த்துருக்கீங்க. அப்போ நிச்சயமாக இது என்ன இல்லை, அறிவாளி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுதான் அனுமானம் தான். தனியாக நமக்காக சிறப்பாக எடுத்து சொல்கிறார், அவ்வளோதான். அப்போது ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். சரிதானே? அடுத்தது நீதியால் முற்கண்ம பல நிகழ்வது இப்போதி செய்தி. இப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே நோய், எப்போ பார்த்தாலும் நோயாக இருக்குது, எல்லாருக்கும் நோயாக இருக்குது, காசு பண்ணதுக்கே வழி இல்லை. எல்லோரும் என்ன பேசிப்போம்? என்ன பண்ணுவாங்க? என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் இந்த பாடு பாடுறேங்கிறான். ஆமாண்ணா இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறான்? ஒரு பிறவியில் நான் பண்ண பாவம் அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போ இந்த பிறவியில் நான் பாவம் பண்ண அடுத்த பிறவியில் எப்படி இருப்பேனா? இதை விட மோசமாக தான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்போ இந்த பிறவியில் நல்லா நடந்துக்கிட்டானா அடுத்த பிறவியில் நல்லா இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? இதை தான் உரையால் அனுமானம்னு சொல்லுகிறேன். இது உரையினாலையும் அனுமானித்தும் தெரிந்து கொள்வது. உரையிலும் சொல்லப்பட்டிருக்கும், இந்த பிறவியில் நீ ஒழுங்காக இருந்தியா அடுத்த பிறவியில் நல்லா இருக்கலாம். ஒருமையுள் அமைபோல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா பூடைத்து. ஒரு பிறவியில் ஒழுங்காயிரு, அடுத்த 7 பிறவி உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறார் உரை. இதை அனுமானித்தும் தெரிஞ்சுக்கிறோமா? இப்போ கஷ்டப்படுறனே, ஒழுங்காக இல்லை போல் இருக்கு போன ஜென்மத்தில், அப்போ இந்த ஜென்மத்தை ஒழுங்காக நடந்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் அட்லீஸ்ட் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்கள். இதுதான் உரையும் தேவைப்பட்டிருக்கு, கருதலும் தேவைப்பட்டிருக்கு. இது உரையால் அனுமானம் அப்படிங்கிற 3 புதுசாக அனுமானத்தில் ஒரு புதுசாக 3 வார்த்தை. ரைட், 7 பேரும் வச்சுக்கலாம். அடுத்த பாட்டா தேநீர் உண்டா? வந்துட்டா சிறப்பு. நிறைவு பண்ணிடலாம், நிறைவு பண்ணிட்டா முடிச்சுட்டு அனாதியே இல்லையா? இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கீழே மொத்தம் 3 பிரமாணம் பார்த்தோமா? 3 பிரமாணத்தில் முதல் பிரமாணம் என்னது? காட்சி. காட்சியில் என்ன குற்றம் வரும்னு சொன்னார், காட்சியில் எத்தனை வகை இருக்குன்னு சொன்னார். காட்சி காணும் பொழுது அதில் 5 வகையான குற்றம் வருவதற்குள்ளே அதெல்லாம் சொன்னார். அடுத்தது அனுமானத்துக்கு வந்தார். அனுமானம்னு வரும்பொழுது அதிலே பக்கம் 3 இருக்குன்னாரு, ஏது இருக்குன்னு சொன்னார்,
அதை வைத்துக்கொண்டு தன் பொருட்டு பிறர் பொருட்டு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுலேயே என்ன சொன்னார், அந்த அன்வயம் எதிரேகம்னு ஒரு விஷயம் சொன்னார். சரிதானே? அதுக்கு அடுத்தது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி முடிச்சுட்டு புதுசாக அனுமானத்தில் மூணு புது அனுமானம் சொன்னார். அது என்னென்ன? உருவக்காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், உரையால் அனுமானம். சரிதானே? இது இல்லாமல் அடுத்தது கடைசியாக இதோட அனுமானம் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் சொல்லி முடிச்சார். இப்போ பாக்கி இருக்கிறது எந்த பிரமாணம்? உரை பிரமாணம். உரை பிரமாணத்தில் என்னென்ன வகைங்கிறத சொல்கிறார். அனாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமம் தான் பினாதிமாரின்றி பேணல் தந்திரம் மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தனாதி ஈரிலாதன் தன்மை உணர்த்துதல் உபதேசந்தான். ஃபர்ஸ்ட்ல எழுதுன கடைசியில் தந்திரம் மந்திர உபதேசம் அதுனா என்னன்னு சொல்லுகிறார். தந்திரம்னா என்னவா? ஆகமம்ங்கிறார். அதான் சொன்னேன், தந்திரம்னா ஆகம்னு சொன்னேன். அனாதியே அமலனாய அறிவன் நூல். அமலன்னா யாரு? பலமற்றவன் சிவபெருமான். அறிவன்னா அவர். அறிவன்னா பொதுவாக யாரை குறிக்கும் தெரியுமா? அறிவன்கிறது பொதுவாக புதனை குறிக்கக்கூடிய சொல். சோசியக்காரங்களாம் உட்காந்துருக்கீங்க, பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சோசியக்காரங்க. அறிவன்னா புதன். தமிழில் அறிவனுக்கு புதனுக்கு அறிவன். நம்ம தமிழ் பற்றாளர்கள்லாம் என்ன எழுதுவாங்கன்னா அறிவன் கிழமைன்னு எழுதுவாங்க, புதன்கிழமை. ஆனால் இந்த இடத்துல அறிவன் யாரு? சாமி. அனாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமம் தான் பினாதிமாரின்றி பேணல் தந்திரம். பினாதினா பின்னாடி நடக்கிறது. ஆகமத்தை முன்னிட்டு வைத்துக் கொண்டு பின்னாடி நடக்கிறதெல்லாம் மாறு இன்றி ஆகமத்துக்கு மாற்றம் இல்லாமல் அப்படியே பின்பற்றுவது. அதான் ஐதீகம், உரை இல்லையா? சொன்னது அப்படியே பின்பற்றுவது உரையால் பிரமாணம். அதான் தந்திரம் அப்படிங்கிறது. மந்திரங்கள், மந்திரங்கிறது மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வான்மையாக. குருநாதர் கொடுத்த மந்திரத்தை மனம் முதலான விகாரங்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு பெருமானை அப்படியே இந்த மந்திரத்தின் மூலமாக சாமியை நம்ம பார்க்கலாம், இந்த மந்திரமே சாமியாக தான் இருக்காருன்னு சொல்லி நம்பி அப்படியே வழிபாடு பண்ணுறது. அதுதான் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தனாதியிலாதன் தனக்கு ஆதி இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடியவனாகிய சுவாமி தன்னை உணர்த்துதல் உபதேசம்தான். அவருடைய தன்மையை உபதேசமாக விளக்கி சொல்றது, அது உபதேசம். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ இன்னார் சொன்னால் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே உபதேசத்தையும் அப்படியே நம்பிடுறது, மேற்கொண்டு ஆராய்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே நம்பினீங்கன்னா அது என்னது? எனக்கு என் குருநாதர் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே நான் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிச்சுக்கிறது. அவ்வளோதான். இதுதானே? இதுதான் அந்த 3 விதமான அளவைகளை பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள். சரிதானே? இப்போ நிறைவாக இருக்கக்கூடிய இந்த பாட்டில் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா தோல்வித்தானங்கள்னு ஒரு விஷயத்தை பேசுறாரு. தோல்வித்தானங்கள் பக்கத்தை எடுத்து பேசும்பொழுது அதில் என்னென்ன மாதிரியான தப்புகள் வரலாம், ஏதுக்களை எடுத்து பேசும்போது அதில் என்னென்ன மாதிரியான தப்புகள் வரலாம். ஒருத்தவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? பதில் சொல்லாமல் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரியும் இதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாதுன்னு. ஆனால் அவன் பதில் சொல்லாமல் வேறாவது இடக்கு மடக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான், விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போது அவன் உள்ளபடியே விதண்டாவாதம் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது அவன் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவன் எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சான் வாதத்தில் அப்படின்னு அறியறது தோல்வித்தானம்னு பேர். புரியுதுங்களா? விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் வேணும்னே ஒத்துக்க மாட்டீங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா ஒரு இடத்துல. ஸோ அப்போ அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். ஆனால் என்ன பண்ணுறான்? ஒத்துக்காமலே ஒன்றும் தர்க்கம் பண்ணிக்கிட்டாவே நடிச்சிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசுறது என்னது? வேஸ்ட்டு. அப்போ நமக்கு முதல்ல தோல்வித்தானம் எதுன்னு தெரியணும் முதல்ல. ஆமாம் இல்லையா? அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னா வாதம் தான் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் வாத முடிவில் இவனுக்கு இதுக்கு மேலே சொல்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கணும்? அதுக்கு உதவி பண்ணுறது எது? இந்த தோல்வித்தானங்கள். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறார். எவ்வளோ நம்ம போய் எங்கேயும் தர்க்கவாதம் பண்ண மாட்டோம்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு நல்லா சாமிக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதுக்குள்ள டீட்டெயிலாக போக வேணான்னு சொல்லி அப்படி நிறுத்திக்கிறார். பேரை மட்டும் சொல்லிட்டு விட்டுறார், எத்தனைன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறார். ஈண்டு பக்க போலி 4 ஏது போலி ஒரு 3 வேண்டும் 7 3 விளங்கும் ஓமை போலி ஈரொன்பான் காண்டும் தோல்வித்தானம் 222 கருதில் இணை ஆண்டு மொழிவர் அவை எல்லாம் அளக்கில்
65 அப்படின்னு சொல்லுகிறார். அதான பாட்டு. சரி, கடைசி பாட்டு தப்பா இருக்குதாமா, அது விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எடுத்த நூலில் ஏதோ பாடப்பா இருந்திருக்கும். ஈண்டு பக்கப்போலி 4 ஏது போலி ஒரு 3ஆய் வேண்டும் எழு 3ஆகும் விளங்கும் உமை போலி ஈரொன்பான் காண்டும் தோல்வித்தானம் 222 கருதில் இணை ஆண்டு மொழிவர் அவை எல்லாம் அலக்கில் 65. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங் டு வரி. இந்த பக்க போலி 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் போலியில் எத்தனை வகை இருக்குது? இதில் 4 பக்க போலி இருக்குது. பக்கம்னா என்ன சொன்னேன்? இடம். வெரி குட். இடம்னா அது பக்கம்னா இடம்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி போலியா இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, அங்கே புகையா இருக்கு, அதை வச்சு அங்கே நனைஞ்சிருக்கான்னு பார்த்துருவான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, ஆவா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜு சூடாக இருக்கான்னு பார்த்துருவா அப்படின்னு சொல்லான்னு வச்சுப்போம். ஃப்ரிட்ஜு சூடாக இருக்காதா? பின்பக்கத்து தொட்டு பாருங்க, நல்லா சூடாக தான் இருக்கும். அதனால சூடாக எப்படிப்பா ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, இவன் சூடாக இருக்கிறத கண்டுபிடிக்க பார்க்குறான். ஆனால் எந்த இடம், அயன் பாக்ஸ் சூடாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறானா இல்லை ஃப்ரிட்ஜு சூடாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறான்னு தெரியாமல் குழம்புறோம்ல, எந்த இடத்துல சூடு இருக்குன்னு பார்க்க தெரியாமல், அதுதான் பக்கப்போலி. நீங்கள் எங்கே அனுமானிக்கணும்னு இடமே தெரியாமல் குழம்புனீங்கன்னா அது பக்கப்போலி, அவ்வளோதான். அப்படி எத்தனை இருக்குதா? 4 வகை இருக்குதுன்னு. அது என்னென்ன பக்கப்போலின்னு இந்த புத்தகம் இருந்ததுன்னா அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பேர் வேணும்னா படிச்சுக்கலாம். இந்த கற்பகம் யூனிவர்சிட்டியில் போட்ட அந்த சிவப்பு கலர் அட்டப்பட்ட புத்தகத்தில் இந்த பக்கப்போலிகள் 4 என்னென்னு பேர் இருக்குது. அதில் எல்லாம் வடமொழியில் இருக்கும். வேணா படிச்சிங்க, இல்லைன்னா விட்டுறலாம், தப்பு இல்லை. சூடாய் அதனால ஏது போலி, ஏது போலின்னா அதுதான். நனைஞ்சிருக்கு, நெருப்பு நைட்டு எரிஞ்சுதான்னு பார்த்துருவா அப்படின்னு சொன்னா அர்த்தம். ஏதுவே தப்பு. நெருப்பு இருக்கணும்னா என்ன வேணுங்க? புகை தான் வேணும். நனைஞ்சிருக்கிறத வைத்துக்கொண்டு நெருப்பை பார்க்க முடியுமா? எரிஞ்சிருக்கிறத வைத்து நெருப்பை பார்க்க முடியுமா? நீரை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ஏது தப்பு இருந்ததுன்னா அது என்னது? ஏது போலி. அப்படி ஏது போலியில் எத்தனை இருக்குதா? 3 இருக்கு அப்படின்னாரு. ஏது போலி 3. இந்த 3க்குள்ள 3 வித்தியாசம் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அசித்தம் 12, விருத்தம் 2, அடைகாந்திகம் 7ன்னு சொல்லி மொத்தம் 21 வரும். ஏது போலி 21 வருது. அடுத்து விலங்கும் ஓமை போலி. விலங்கும் ஓமைனா என்ன சொன்னோம்? அது போல இது. அப்ப என்னது? நமக்கு இருந்ததே முன்னாடி அவினாபாவம், பூர்வ காட்சி அனுமானம், திருஷ்டாந்தம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய போலி. நீங்க அனுபவிச்ச அனுபவமே என்னதுங்க? தப்பு. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த காட்சியே தப்பா இருந்திருக்கு. அது வரைக்கும் நீங்க அந்த அனுமானமே அங்க செல்லுபடி ஆகாது. அப்படி இருந்ததுன்னா அது என்னது? நாம என்னத்தையோ பார்த்து இப்படி நினைச்சுக்கிட்டு அதை போய் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லணும்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? அதனால நாம முதல்ல ஒழுங்கான அனுபவத்தை கொண்டிருக்கணும். அதான் ஊமை போலி. ஊமை போலி 18. அப்புறம் தோல்வித்தானம் 22 இல்லையா? தோல்வித்தானங்கிறது எத்தனைவா? 22. அப்போ மொத்தம் எத்தனை? ஒருத்தன் நம்ம மட்டும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான், அவன் தோல்வி அடைஞ்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்க எத்தனை இடம் வரும்? 22 அப்படின்னு வரும். அதான் நானும் யோசிக்கிறேன். 22 ஒரு வார்த்தை கூட விட மாட்டீங்க. சரி.
ஏது போலி வந்து 3 21 3க்குள்ள தனித்தனியாக பிரிவு வரும்பொழுது அதான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக கூட்டினா 65. சொல்கிறேன் இருங்க ஐயா. பக்கா போலி 4, ஏது போலி 21, உமை போலி 18, தோல்வித்தானம் 22 கூட்டிங்கன்னா 65 வரும். அதான் சொல்கிறார். தோல்வித்தானம் 22. சொல்கிறேன் பாட்டு. சுத்தி சரி. அது 2 தோல்வித்தானம் பேசிக்காக 2, அதுக்குள்ள உள்ள கிளாசிஃபிகேஷன் 21. அது என்ன சொல்கிறார்கள்னா அப்பிரபத்தி அறியாமை அர்த்தம் தெரியாமை அப்படின்னு சொல்லி 2 சொல்லுகிறாங்க. அவனுக்கு புரியாமலே அவன் தோத்து போயிருக்கான், அவனுக்கு வந்து அறியாமையினால அவன் வாதம் பண்ணிட்டு இருக்கான் ஒன்று. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு அறியாமை தான் அவனுக்கு வாதம் பண்ண வைக்கிதுன்னு புரிந்து கொள்வது தோல்வித்தானம். 2வது அர்த்தம் தெரியாமல் விளக்கிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவன் அறியாமையினால வாதம் பண்ணுறானா அர்த்தம் தெரியாமல் வாதம் பண்ணாலும் புரிந்துக்கிறது 2 தோல்வித்தானம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிவு மொத்தம் 22ன்னு சொல்லி நிறைவு பண்ணுகிறார். இதில் நிறைவு பண்ணிடலாமா? நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எல்லாம் எப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறீங்களா? டேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரிப்போர்ட் கொடுக்குறது கடைசியில் 65 வந்துட்டுல. சரி. அதனால் ஈண்டு பக்கப்போலி 4, ஏது போலி 1 வேண்டும் 73 விலங்கு ஊமை போலி ஈரோன்பான் காண்டும் தோல்வித்தானம் 22 2ஆம் கருதில் இணை ஆண்டு மொழிவர் அவையெல்லாம் வழக்கில் 65 என்று சொல்லி சாமி இதை நிறைவு பண்ணிவிட்டு சிவஞான சித்தியாரில் அடுத்தது அளவையல் இது பிரமாணவியல் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் இதோட நமக்கு மொத்தம் எத்தனை பாட்டு படிச்சிருக்கோம் அன்றைக்கி காலிலேருந்து? ஒரு கோட்டனை விட்டால் எத்தனை வருது? 15 பாட்டு அளவையல் பாடல் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்றைக்கு நான் வந்து இது விஷயம் பல விஷயங்கள் புதிதாக தெரிந்து கொண்டேன், இது எனக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது பேச முன் வரீங்களா? யாரு நீங்களா? சுமதி அம்மா எழுத்து விடலான்னு பார்க்குறீங்களா? பயணிகள் யாராவது முன் வர்றீங்களா? பேசுறீங்களாமா? பேசுங்க, ஏஞ்சி பேசுங்க, அப்பதான் தெரியலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய பயணியெல்லாம் அறிவிக்கிறாங்க, அனுபவம் என்னங்கிறத அறிவிக்கிறாங்க முதல்ல.